வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸியா பால் பாயாசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சட்டியில் பால் ஊற்றிக்கிங்க. நான் இங்கே சுத்தமான பசும்பால் 1 லிட்டர் ஊற்றிக்கிறேன். ஒரிஜினல் பசும்பால் பாய்க்கும் போது பாயாசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக நெய் விட்டு வறுத்து வச்ச சேமியாவை 1 கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து 1/2 கப் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் பாயாசம் செய்யறதுக்கு பக்கத்திலேயே நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா பால் பொங்கிரும். அதனால பக்கத்துல இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த பாலை நல்லா கொதிக்க விடணும். இங்க பாருங்க, ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இது இந்த மாதிரி கொதிக்கும் போது வாங்க சீனி சேர்த்துக்கலாம். இதுல நான் 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பு சீனியோ வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த பால் பாயசத்துல நல்லா கலராகவும் மணமாகவும் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வந்தோடனே நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் போடுங்க. உங்களுக்கு வேணும்னா பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம், செம்மையா இருக்கும். பாயசம் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கு. வாங்க 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் நெய்யை பார்த்து பயப்படாதீங்க. நெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் நம்ம உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ரால். அதனால அன்னாட 1 டீஸ்பூன் சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக சீனி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசம் கொதிக்கிறத பார்த்தாலே குடிக்க ஆசையா இல்ல? என் கிச்சனே மணமா இருக்கு. நீங்களும் இந்த ருசியான பாயாசத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.